ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் டீட்டெயில் என்னென்ன, நன்மைகள் என்ன, அதோட நெகட்டிவ் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறம் குரூப் 1க்கு எப்படி படிக்க போகிறோம், குரூப் 1 ஏன் ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்புறம் நம்ம சேனலை எதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் எனர்ஜியை கொடுக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல தேங்க்யூ. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 1. ஜனவரி 1லேருந்து தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த வருஷத்தில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏம் வச்சுருப்பீங்க. அடுத்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே இருக்குது. இப்போ இருந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6 மாதம் டைம் இருக்குது. குரூப் 1 ஜூன் 15, குரூப் 4 ஜூலை 15, குரூப் 2 வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3ல் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு உறுதியாக வரும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3ல் நாம் எதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட எய்ம் எது வேணாலும் இருக்கட்டும், ஃபுல்லாக நான் பதவி வச்சு சொல்லுதேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 1 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பதவி, பெரிய அதிகாரி. இப்போது ஒரு தாலுகாக்கேனே பார்த்திங்கன்னா டிஎஸ்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாலுகாக்கே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி சப் கலெக்டரும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோனுக்கு 1 அல்லது 2 தாலுகாவுக்கு ஒரு சப் கலெக்டர் தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பதவி தான். பெரிய பதவி போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், மக்களோட நேரடி சந்திப்பு இருக்கும். அப்புறம் நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதாவது நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறையா குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2A ஆஃபீஸர்ஸ், அப்புறம் குரூப் 4 ஆஃபீஸர் எல்லாருமே இருப்பாங்க. குவார்ட்டர்ஸ், பெரிய குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காரில் சப் கலெக்டர் அல்லது டிஎஸ்பி அப்படின்னு எழுதி போகணும். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா பேசிக் பேயே 56,000 ரூபா. இதில் இப்போ 50% டிஏ உண்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் பிடிச்சி போக உங்களுக்கு குறைஞ்சது 80க்கு மேலேயாவது கிடைக்கும் உங்கள் சேலரி ரேஞ்ச். அடுத்து குரூப் 2 ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா குரூப் 2ல் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறவங்க வந்து கெசட்டட் ரேங்க் போவாங்க. குரூப் 1ம் கெசட்டட் ரேங்க் தான், குரூப் 2வும் கெசட்டட் ரேங்க் தான். அதாவது க்ரீன் சைன் போடுற அளவுக்குள்ள அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 2ல் பார்த்திங்கன்னா சப் ரிஜிஸ்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். குரூப் 2 ஆஃபீஸருக்கும் பார்த்திங்கன்னா காரு, வீடு எல்லாம் கொடுத்துருவாங்க. பேசிக் பே பார்த்திங்கன்னா 36 கிட்ட இருக்கும், கைக்கு ஒரு 54-55 கிட்ட வரும். இது வந்து குரூப் 2ல பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 35,000க்கும் இருக்குது, 20,600க்கும் இருக்குது. 35,000த்தில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு கிட்ட இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர், சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 20,600 பேசிக் பேயில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நேரடி நிறைய பேருக்கு வந்து நம்ம சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கணும், பக்கத்தில் இருந்தே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து குரூப் 1 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. குரூப் 2ல் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். 2Aல நிறைய சான்சஸ் இருக்குது, 70% சொந்த ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஜாப் கிடைச்சினாலும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே சொந்த ஊருக்கு வர மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. குரூப் 4 அடுத்து குரூப் 4 பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் டைப்பிஸ்ட்டு. குரூப் 4ல் பார்த்திங்கன்னா 90% சொந்த ஊருக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 4ம் குரூப் 2யும் பார்த்திங்கன்னா நிறையவே வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாப் எடுக்கும்போதே உங்களுக்கு சொந்த ஊர்லேயே கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க ஆஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சுலபமாக சொந்த ஊர்லேயே வேலை கிடச்சிரும். இப்போ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆஃபீஸருக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்கணும். இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை நெகட்டிவாக நான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிறத வந்து நம்ம மீற முடியாது. ஸோ நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த ஒன்றும் நான் நெகட்டிவாக நினைக்கிறேன், மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2
குரூப் 4 எக்ஸாம் பற்றி பார்ப்போம். குரூப் 1 எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்குது. இது வந்து குரூப் எக்ஸாம், அப்புறம் வந்து ஏஇ எக்ஸாம் இருக்குது, இன்ஜினியருக்கான எக்ஸாம் இருக்குது, பாலிடெக்னிக் எக்ஸாம் இருக்குது, இப்படி பார்த்திங்கன்னா டீச்சர் எக்ஸாம் இருக்குது. இது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. எல்லாத்தை விடையும் கஷ்டமான எக்ஸாம் வந்து குரூப் 1 எக்ஸாம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸாக நடக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் மட்டும்தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்ஸு. இது வந்து நம்ம ஸ்கூலில் எழுத மாதிரி தியரியாக எழுதணும். ஸ்கூல் காலேஜெல்லாம் எழுதியிருப்போம். 10 மார்க் 15 மார்க் கொஸ்டின் வந்து எழுத வேண்டியிருக்கும். அடுத்து குரூப் 2 2A. 2 பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜஸ், ரெண்டுமே 2 ஸ்டேஜஸ் தான். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். 2க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். மெயின்ஸில் 6 மார்க்கு 10 மார்க்கு அப்படி இருக்கும். மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் தான். குரூப் 2A மெயின்ஸில் ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் தான். அப்புறம் குரூப் 4 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். குரூப் 4 தான் இருக்கிறதுலே ஈஸியான எக்ஸாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட லெவலே பார்த்திங்கன்னா 10th லெவல் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும். டேரெக்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியான எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம். எல்லாம் ஓகே. அடுத்த வருஷம் 2025 எல்லா எக்ஸாமும் இருக்குது. ஜூனில் குரூப் 1, ஜூலையில் குரூப் 4, செப்டம்பரில் குரூப் 2. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும், போன பிறகு நான் படிச்சுக்கிறேன்னா நீங்கள் குரூப் 4 படிக்கலாம். இல்லை நான் குரூப் 2க்கு தான் படிக்கணும், குரூப் 1க்கு தான் படிக்கணும், குரூப் 2க்கு மட்டும்தான் படிக்கதாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் 1க்கு தான் படிக்கணும். குரூப் 1 எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்கள் தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவி. நீங்கள் வந்து டெப்டி கலெக்டர் ஆகிட்டிங்கனாலோ, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகிட்டாங்களோ, அந்த மாதிரி ஈக்குவலான போஸ்ட் ஆகிட்டாலோ உங்கள் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ், அப்புறம் உங்கள் ஒய்ஃப், உங்கள் லவ்வர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு கலெக்டர், எங்கள் அம்மா ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருமையை தரும். நீங்கள் குரூப் 1 பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜாயின்ட் செக்ரட்டரி வர போக முடியும், அதுக்கு மேலேயும் போக முடியும். டிஎஸ்பி ஆனீங்கன்னா உங்களால் ஐஜிபிக்கு மேலே உங்களுக்கு ப்ரொமோஷனில் கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் ஏடிஜிபி கூட ஆக முடியும் உங்களால். ஸோ முக்கியமாக உங்களோட தலைமுறையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பதவி தான். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் தான், இல்லைன்னு சொல்லலை. போஸ்டிங்கு ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் கஷ்டமான எக்ஸாம்னு நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். கஷ்டப்பட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே படிச்சிருவோம் கிட்டத்தட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது குரூப் 2 எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸி தான். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட்டு நம்ம கொண்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ப்ராக்டிஸ். சும்மா நம்ம குரூப் 4க்கோ குரூப் 2 ப்ரிலிம்ஸு அப்ஜெக்டிவ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக எழுதுகிற மெயின்ஸ் ப்ராக்டிஸ் வரவே வராது. இப்போ குரூப் 1க்கு படிக்கணும், மெயின்ஸ் எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் வரும். மெயின்ஸ் ப்ராக்டிஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான். அப்படியே பார்க்காம எழுதி பார்க்குறது. ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதை பார்க்காம எழுதி பார்க்கணும். இப்படி வந்து டெய்லி எல்லாருக்கும் கொஸ்டின் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிங்க, சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிங்கன்னா மொத்தமாக படிச்சுட்டு அப்படியே பார்க்காம இன்னொரு பேப்பரில் எழுதி பார்க்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்தோட நகரங்களோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நீங்களே கொஸ்டினை டிசைட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக எழுதிட வேண்டியதான். இது வந்து ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகர நாகரிகம், சட்டக வடிவமைப்பானது, அப்புறம் மொகஞ்சதரோ, ஹரப்பா போன்ற நகரங்கள் உள்ளன. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் பார்க்காம எழுதி பார்க்க தான் மெயின்ஸ் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் குரூப் 1க்கு படித்தா தான் கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைனா பண்ண மாட்டீங்க. அப்புறம் குரூப் 1 வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்னால நீங்கள் வந்து ஜிஎஸ்சில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. உண்மையான உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்கள் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4னு படிச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு தான் படிப்பீங்க. திடீர்னு கொஸ்டின் வந்து ட்விஸ்டடாவோ இல்லை வேறு எங்கேயாவது வித்தியாசமாக கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதே இது நீங்கள் குரூப் 1க்கு படிச்சுட்டு லெவலுக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்டுனா, குரூப் 1க்கு ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறேன், எனக்கு வந்து குரூப் 1 ஃபெயில் ஆகிட்டோம்னா நான் என்ன பண்ணேன், படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அப்படி எதுவும் வேஸ்ட் ஆகாது. குரூப் 1க்கு நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா குரூப் 2 உங்களை தேடி வரும். நீங்கள் குரூப் 2 நோக்கி போகவே வேண்டாம். சும்மா குரூப் 2 போகிற போக்கில் எழுதினா கூட கண்டிப்பாக குரூப் 2 பாஸ் ஆயிடுவீங்க. இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா திடீர்னு குரூப் 1 பாஸ் ஆவாங்க, குரூப் 2 பாஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு படிக்கிங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுல் ஆர்கேஎஸ் சேனலை எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? இதுதான் நான் சொன்னதில் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2020 லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நான் மொதல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். அப்போ வந்து குரூப் 2க்கு புதுசாக ஒரு மாடல் கொஸ்டின் விட்டுருந்தாங்க. ஒரு 200 மார்க்குக்கு ஜிகே கொஸ்டின் விட்டுருந்தாங்க. அதில் 130லேருந்து 160 கொஸ்டின் வர எனக்கு தெரில, அதனால் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். மேக்ஸும் சேர்த்து சொல்கிறேன், மீதி கொஸ்டின்லாம் வேறு புக்கிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன். எந்த யூடியூப் சேனலுமே பார்த்தீங்கன்னா சரியான புக்ஸு சொல்லவே இல்லை. குரூப் 2க்கே அந்த நிலமைன்னா குரூப் 1க்கு அப்போ யோசிச்சு பாருங்கள். குரூப் 1க்கு யாருக்குமே தெரில, தெரிஞ்சவங்களும் சொல்லலை. எல்லா அச்சீவர்ஸ் வீடியோவும் எடுத்து பார்த்தேன். அதில் எல்லா அச்சீவர்ஸும் மெயினாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் புக் படித்து தான் பாஸ் ஆனேன், ஸ்கூல் புக் படித்து தான் டெப்டி கலெக்டர் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் புக் படித்து எல்லோரும் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மெயின்ஸு ஸ்கூல் புக் படித்து பாஸ் ஆகுதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. என்னைய கேட்டிங்கன்னா முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்னோட ஒரே ஒரு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா, நான் பாலிடிக்ஸ் மட்டும் லட்சுமிகாந்த் புக்கை படித்தேன். வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தரே படிக்கலை. ஸ்டாண்டர்ட் ஆத்தருங்கிற வார்த்தையே அப்போ எனக்கு தெரியாது. இப்போ கூட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஸ்டாண்டர்ட் ஆத்தருங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா நான் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதிகமாக. மற்ற சேனலில் எல்லா சேனலையோட நான் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஒரு வழியாக தடுமாறி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் மெயின்ஸ் எழுத போகிறேன். பார்த்திங்கன்னா புக்கு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. எந்த அகாடமியில் தந்த புக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ எதேச்சியாக நான் ஒரு நாள் லைப்ரரி போகும்போது யோஜனா பார்த்தேன். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேகசின். தமிழரசும் பார்த்தேன், யோஜனா மட்டும்தான் படித்தேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேகசினு, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் இதுலேருந்து தான் வரும் அப்படின்னு அது படிச்சுட்டு இருந்தேன். அதுலேருந்து வந்தால் எழுதுவோம், இல்லைனா போயிட்டு போகுதுன்னு அதை படித்தேன். அப்புறம் தமிழரசு, தமிழ்நாடு அரசோட இதழ்னு எனக்கு அப்போ தெரியாது, தனியார் மேகசின் நினச்சி அதை விட்டுட்டேன். என் நல்ல நேரத்துக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்த யோஜனாலேருந்தே வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா யோஜனாலேருந்தே வந்ததுனால இப்போ குரூப் 2 பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் லட்சுமிகாந்த் கவர்னன்ஸும் படித்தேன். சரி, லட்சுமிகாந்த் பாலிட்டி தான் முடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு கவர்னன்ஸ் படிக்காமல் இருக்கோன்னு சொல்லி அதே லைப்ரரியில் அந்த புக் இருந்ததுனால அதை எடுத்து படித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 பாஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பாஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குரூப் 2 டாப்பர்ஸோட டாக் பார்த்தேன். அப்போது வந்து 2 பேர் உண்மையே சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க சொல்லியிருந்தாங்க, 3 வருஷம் யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் நான் எழுதினேன், எனக்கு குரூப் 2ல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2வது மார்க் எடுத்தவங்க வந்து 6 வருஷமாக யூபிஎஸ்சி படிக்கிறேன், இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தான் என்னோடய முதல் முக்கிய இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு தான் பார்த்திங்கன்னா நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி புக் சோர்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் பார்த்து யூபிஎஸ்சி புக் சோர்ஸை பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சங்கர் அகாடமி இவிஎஸ் புக் இருந்து, அந்த 2 டாப்பருமே சங்கர் அகாடமி தான் ஒத்துக்கிட்டேன். அதனால் சங்கர் இவிஎஸ் புக்கை வாங்கி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா 2 15 மார்க் கொஸ்டின் வந்து இவிஎஸ் பற்றி 2 15 மார்க் இருந்தது. இந்தியா அண்டு உலக சுற்றுச்சூழல்னு இருந்துச்சு, கிளைமேட் சேஞ்சு, இந்தியா அண்டு கிளைமேட் சேஞ்சு. அப்போ தான் பார்த்தேன் கொஸ்டின் எல்லாமே வேறு புக்கில் இருந்து தான் சோர்ஸ் நிறைய இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கேட்குறது வேறு சோர்ஸை வச்சு நம்ம ஈஸியாக எழுத முடியும், இது கஷ்டப்பட்டு எழுதுறதோட நம்ம வந்து ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி நானும் டிசைட் பண்ணி யூடியூப் சேனல்லையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் வீடியோ பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்டி புக் படித்தேன், அது போக நிறைய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படித்தேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் என்றைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கே நான் மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பர்ஸுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. 100 போஸ்ட் தான் இருக்குது, அதுலேயும் நமக்கு ஒரு போஸ்ட் வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், யூபிஎஸ்சி மாதிரியே படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கைட் பண்ணிட்டு வரேன். எக்கனாமிக்ஸு நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதுவும் சின்சியராக படிக்கிறவங்க மெயின்ஸ் ஓரியன்டாகவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் இருக்குது இனிமேல். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ், நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு தான் டீச் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை அப்படியே மெயின்ஸுக்கு எழுதிருங்க. நான் என்ன டீச் பண்ணுறதுன்னா அதை பார்க்காம அப்படியே எழுதி பார்த்துருங்க. அப்போ தான் மெயின்ஸ் வந்து உங்களுக்கும் ரிட்டன் ப்ராக்டிஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
எனக்கு ஜாப் போய்க்கிட்டே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, எனக்கு டைமே இல்ல. அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசி பாயிண்ட் வந்து நம்ம முழுக்க முழுக்க இலவச வழிகாட்டுதல் தான். இது நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். பெரிய பெரிய அகாடமில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. குரூப் 1, குரூப் 2க்குலாம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு மட்டுமே குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 40,000 வாங்குதாங்க. ஸோ, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். நீங்க வந்து தமிழ்நாட்டில எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா, தெற்க ஒரு மூலையிலேருந்து தான் வந்திருக்கேன். என்னால பல மாற்றங்களை நிகழ்த்த முடியும்னு நினைக்கிறேன். உங்க எல்லார் மனசுலயும் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது முன்னாடிலாம் இந்த எந்த புக்லேருந்தே வருதுன்னே தெரியாது. நம்மளால எங்கே பாஸ் பண்ண முடியும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அப்படி நிலைமையே இருக்காது. ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்க பழைய வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாமளும் இந்த புக்கு படித்தா பாஸ் ஆகிருவோன்னு நம்பிக்கையை நான் வந்து எல்லாரும் மனசுலையும் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இனி புதுசாக வரவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.